இவர்தான் டேவிட், முழு முனைப்புடன் பணிபுரியும் ஓர் இணைய வழி ஊழியர். இவர் தனது உடனடி தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள பாடுபட்டு உழைக்கும் அதே வேளையில் சொந்த வீடு வாங்குவது போன்ற எதிர்கால இலக்குகளுக்காகவும் சேமிக்கிறார். டேவிட் 1995 அல்லது அதற்கு பின்னர் பிறந்த இணைய வழி ஊழியராக இருப்பதால் தனது இணையவழி நிறுவனங்களின் வாயிலாக 2025 முதல் 3 மத்திய சேமிநிதி கணக்குகளிலும் வழக்கமான முறையில் சந்தா செலுத்த தொடங்குவார். இந்த சந்தாவுடன் இவரது இணையவழி நிறுவனமும் சந்தா செலுத்துவதால் டேவிட்டின் மத்திய சேமிநிதி சேமிப்பு வேகமாக பெருகும். இதன் வழி வீட்டுக்கு பணம் கட்ட தனது சாதாரண கணக்கிலிருந்து அதிக மத்திய சேமிநிதி சேமிப்பை இவர் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அது மட்டுமா, மத்திய சேமிநிதி சந்தா விகிதங்கள் 2025 முதல் 2028 வரை படிப்படியாக உயர்ந்து 2029 ஜனவரி மாதத்திற்குள் ஊழியர்களின் விகிதங்களை ஒத்திருக்கும். இதன் வழி டேவிட் போன்ற இணையவழி ஊழியர்களின் மத்திய சேமிநிதி சேமிப்பு தாமாகவே பெருகும். 1995க்கு முன்னதாக பிறந்தவர்கள் மெடிசேஃப் கணக்குக்கு மட்டும் தொடர்ந்து சந்தா செலுத்துவார்கள். ஆனால் அவர்கள் விருப்பப்பட்டால் 3 மத்திய சேமிநிதி கணக்குகளுக்கும் தங்களது மத்திய சேமிநிதி சந்தா பங்களிப்பை அதிகரிக்கலாம். டேவிட் தனது சிறப்பு கணக்கில் உள்ள ஓய்வு கால சேமிப்புக்கு ஒவ்வொரு ஆண்டும் 5 விழுக்காடு வரையிலான வட்டியும் பெறலாம். டேவிட் 65 வயதை எட்டியவுடன் மத்திய சேமிநிதி லைஃப் திட்டத்திலிருந்து வாழ்நாள் முழுவதும் மாதாந்திர வழங்கு தொகைகளை பெறுவார். மத்திய சேமிநிதி சந்தா பங்களிப்புகள் டேவிட் போன்ற இணையவழி ஊழியர்களின் வீடு, சுகாதார பராமரிப்பு, ஓய்வுகால தேவைகளை நிறைவேற்ற துணை புரிவதோடு அனைவரையும் உள்ளடக்கிய சமுதாயத்தை உருவாக்கவும் வழிகோலுகிறது. மேல் விவரங்களை மத்திய சேமிநிதி இணையதளத்தில் தெரிந்து கொள்ளுங்கள்.